ஸோ ஹே காய்ஸ் வெல்கம் பேக். இந்த பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்டோரி டெஸ்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் வாலெட்டுக்கு சேர்ந்து ஒரு சின்னதாக ஒரு ஈவெண்ட் நடத்துறாங்க. அதுக்கான ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐபி டோக்கனா கொடுக்க போறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தா பார்ப்போம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 குவெஸ்ட் வந்து கொடுக்க போறாங்க. இதில் வந்து பார்த்தா 2 அன்லாக் ஆயிருக்கு. குவெஸ்ட் 1 குவெஸ்ட் 2. ஸோ ஒரு குவெஸ்ட்டுக்கும் இண்டிவிஜுவல் ரிவார்டும் இருக்கு. ஓகேவா? ஸோ குறிப்பிட்ட நம்பர்ஸ் தான் இருக்கு. முடிஞ்ச சீக்கிரமா வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. மொத்தம் 5 குவெஸ்ட் வரப்போகுது. இப்போ ஃபர்ஸ்ட் 2 குவெஸ்ட் மட்டும் பார்த்துலாம். அப்டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா மற்ற குவெஸ்ட்லாம் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்து எப்படி பார்த்து ரிலாக்ஸ் பண்ணுறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க. பார்த்து முடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வந்து பார்த்தா முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான கொடுத்துல. ஸோ வாங்க போய்ட்டு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குவெஸ்ட் வந்து அன்லாக் ஆகிடுச்சு. இப்போ அன்லாக் ஆயிருக்கு. எப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் மந்த் 6ஆம் தேதி வரைக்கும் தான் இருக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபென்ட்ஸ் கொஞ்சம் சீக்கிரம் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ 2 வந்து அன்லாக் ஆயிருக்கு. மொத்தம் 5 கொடுக்க போகிறாங்க. அண்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா வந்து அதில் கொடுக்குற சிம்பிள் டாஸ்க்கு, அதாவது ஃபஸ்ட் 5 வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டர் டாஸ்க்லேயே போயிடும். ஓகேவா? அடுத்த கடைசி வந்து பார்த்தீங்கன்னா ஈகோ சிஸ்டம் அவங்களோட டாஸ்க்கு நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ஸோ ஒரு குவெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுறீங்க அர்த்தமாயிடும். ஸோ அதில் கிட்டத்தட்ட எவ்வளோ டோக்கன் தராங்கன்னா 4,44,000 அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? அண்டு இப்போ இந்த ஒரு குவெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 88K தான் வருது. ஓகே, 88.8K. அதான் கரெக்டாக நீங்கள் இன்ட்டு 5 போட்டிங்கன்னா அந்த அமௌண்ட் வந்துடும். ஸோ 5ஆக பிரிச்சிருக்காங்க ரைட்டா? ஸோ நீங்கள் ஒரு குவெஸ்ட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அதுக்கான ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் ஆகும். இப்போ இங்கே வந்து அந்த ஐ பட்டன் கொடுத்துருப்பாங்க. கொடுத்தீங்கன்னா ஸோ எத்தனை கோட்டா தான் இப்போது லெஃப்ட் இருக்குது. ஸோ 1,93,000 கோட்டான் லெஃப்ட் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் நான் உள்ள வந்துட்டேன்னா ஜஸ்ட் நான் பண்ண ஜாயின் கம்பெனி கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்துட்டு இதெல்லாம் சிம்பிள் டாஸ்க் தான். உள்ளே போய் எக்ஸ் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. பாருங்கள் 3 அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணணும், 2 ரீபோஸ்ட் பண்ணணும். அது வந்து சிம்பிளாக முடிச்சிக்கிறேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்ட்டு கொடுத்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து அக்கௌண்ட் நேம் கரெக்டாக இருக்கதா பார்த்துக்கோங்க. ஸோ அந்த அக்கௌண்ட் நேமில் தான் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணி முடிச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஒரு பட்டன் இருக்கும். ஸோ நீங்கள் கம்ப்ளீட் ஆனால் தான் வெரிஃபை ஆகும் உங்களுக்கு. ஓகே, முடிஞ்சிட்டா ஜஸ்ட் பேக் வந்துட்டு இதே மாதிரி மற்ற டாஸ்க் பண்ணி முடிச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபஸ்ட்டு கொஸ்ட்டில் வந்து இந்த லாஸ்ட் ஈக்குவேஷன் கொஸ்ட்டு கொடுத்தா நான் வந்து கம்ப்ளீட் நான் கொடுத்தா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் கொஸ்ட்டுக்கு போயிடுது. செகண்ட் கொஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதில் கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த ஸ்டெபிலிட்டி ஏஐ ஃபங்க்ஷன் இருக்குல்ல, ஆக்டிவேஷன் இது நான் கொடுக்குறேன். இதில் வந்து பார்த்தா ஒரு 5 டாஸ்க் கொடுத்துருக்காங்க. இது வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்கிற மாதிரி. ஸோ இல்லை ஃபஸ்ட் என்ன பண்ணால் வந்து ஃபாஸ்ட் எடுத்துக்கணும். அது அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க லிங்க் கொடுத்துக்கிறாங்க. அந்த லிங்க்குள்ளே போய்கிட்டு ஸோ அவங்களோட வீடியோ ஒன்று பார்த்துட்டு குவிஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு மின் பண்ண சொல்லிக்கிறாங்க. அது சைட்டில் எது ஒன்று நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் நான் கொடுத்துப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஓகே, ஸ்டெபிலிட்டி ஸ்டோர் ஃபங்க்ஷன் போகுது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபஸ்ட் தேவைப்படும். ஓகேவா? ஸோ ஃபாஸ்ட்டுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இதை இங்கே கொடுத்துருக்காங்க ரைட்டாக. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் கனெக்ட் பண்ணிப்போம். ஸோ பினான்ஸ் MP3 வாலெட் தான் வந்து கண்டிப்பாக கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கெஸ்ட் டோக்கன் கொடுத்துக்கிட்டு ஸ்டெப் 1 முடிஞ்சிச்சு. ரைட்டு. ஸோ ரிக்வெஸ்ட் மினிமம் இவ்வளோ இருக்குன்னு போல் ரைட்டாக முடிச்சிட்டாங்களா சோழியை. ஆர் மினிமம் BNB 0.01 BNB பினான்ஸில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்கிட்ட அது இருக்காது. ஜஸ்ட் நான் செக் பண்ணி பார்த்துக்கிறேன். அப்படிலாம் வந்து பார்த்தா நம்ம ஏற்கனவே வந்து டெஸ்ட்நெட் பண்ணியிருந்தோம் ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? அந்த வாலெட் நீங்கள் 1-2 டோக்கன் வச்சுருப்பீங்க. அது தான் நீங்கள் வந்து எடுத்து வந்துக்கோங்க. ஏன்னா என்கிட்ட 0.01 BNB இல்லை. நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் அதுலேருந்து மாற்றிக்கலாம் நீங்கள். ஓகேவா? ஸோ நான் வந்து மாற்றிட்டு வந்துக்கிறேன் கொஞ்சம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாலெட் அட்ரஸே வந்து பார்த்தீங்கன்னா பைனான்ஸில் இருக்கும். அதை நான் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு நான் வெளியேருந்து கொஞ்சம் கொண்டு வந்துட்டேன். ஸோ வீடியோ கொஞ்சம் பார்க்கணும். ஸோ வீடியோ பார்த்துருங்க. அண்ட் குவிஸுக்கான கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆன்சர் தான் கரெக்ட். ஓகேவா? ஸோ முடிச்சிட்டிங்கன்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ மேலே இருக்கிற ஸ்டெப்ஸில் வீடியோ ஸ்டெப் நான் கம்ப்ளீட் பண்ணி ஜஸ்ட் வீடியோ முடிச்சுட்டு வந்துடுறேன். ஸோ அந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா வந்து கிளைம் பேட்ச்னு ஒன்று இருக்கும். ஸோ கன்ஃபார்ம் இன் வாலெட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்நெட் டோக்கன் நான் வந்து அனுப்பிட்டேன். என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ 0.2 தான் வந்து இது பண்ணிட்டோம். நான் ஃபாஸ்ட் எடுக்கல. நான் ஆல்ரெடி வந்து பண்ணதில் நான் ஃபாஸ்ட்டில் கொஞ்சம் கிளைம் பண்ணி வச்சுருந்தேன். அது கிட்காயின் பாயிண்ட் வச்சு நம்ம எடுத்தோம். அதை நான் வந்து சென்ட் பண்ணிக்கிட்டேன். இதில் நீங்கள் BNB வச்சிருந்தீங்கன்னா இதில் கூட நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபாஸ்ட் அவைலபிளாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வந்து பார்த்தீங்கன்னா மின்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டெப்ஸ்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இங்கே வெரிஃபை கொடுத்துக்கிறேன் நான். ஸோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு இங்கே வியூ ரிவார்டு போட்டிங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் ஏர் ஆப் கம்ப்ளீஷன் ரிவார்டு பெண்டிங் TGன்னு வரும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து செகண்ட் டாஸ்க் தான் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ குவெஸ்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அதே தெரியல லாஸ்ட் 1 மட்டும் வரமாட்டேங்குது. அது கொடுத்தாலும் வந்து இங்கே போகுது. ரைட். இப்போ நான் அகைன் அது கம்ப்ளீட் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஜஸ்ட் வெரிஃபை கொடுத்து பார்ப்போமா என்ன ஆகுதுன்ட்டு. ஓகே, இது வெரிஃபை ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா குவெஸ்ட் 2 கம்ப்ளீட் பண்ணால் அந்த குவெஸ்ட் 1 வந்து கம்ப்ளீட் பண்ணுன்றான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான். நீங்கள் வந்து இப்போது இது மட்டும் பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாச்சும் வந்து அப்டேட் வந்தாலும் கண்டிப்பாக வந்து சொல்கிறேன் நான். இது பைனான்ஸ் வாலெட்டில் வர ஈவெண்ட் தான். ஸோ சாதா வாலெட்டில் பண்ணுன்னு கேட்டால் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் வரல. ஸோ பைனான்ஸ் கனெக்ஷன் தான் கேட்குது. ஸோ பைனான்ஸ் MPC வாலெட் வச்சுக்கிறவங்க மட்டும் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நான் வச்சுருப்பீங்க. மின் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் டாஸ்க் தான். இன்னும் 3 டாஸ்க் இருக்குது. ஸோ ஒரு இண்டிவிஜுவல் குவெஸ்ட்டுக்கும் பார்த்தா ரிவார்டு இண்டிவிஜுவலாக தருவாங்க. நீங்கள் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா எல்லாத்துலேருந்து பார்த்தா உங்களுக்கு ஷேர் கிடைக்கும். ஓகேவா? ஷேர் வந்து கரெக்டாக பிரித்து கொடுப்பாங்க. ஸோ பாருங்கள், கோட்டா வந்து குறைஞ்சனே வந்து முடிஞ்சு சீக்கிரமாக வந்து பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பார்த்தா ஒரு ஹாப்பி பொங்கல் விஷ் சொல்லிட்டு ஸோ இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா நீங்கள் வந்து லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். மதிய ஸ்டேடியம் நான் பாய்.